இப்போ வந்து செவ்வாய் தோசைன்றாங்களே, செவ்வாய் தோசை இருந்துச்சுனாக்கா அந்த யாருக்கு ஆணுக்காக இருந்தாலும் சரி பொண்ணுக்காக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருந்ததுனாக்கா சரியாக மாப்பிள்ளை கிடைக்கிறதில்ல. அதே செவ்வாய் தோசை இருக்கிற மாப்பிள்ளையை தான் பார்க்கணும். அதுபோல் மாப்பிள்ளைக்கு செவ்வாய் தோசை இருந்தால் அதே போல் செவ்வாய் தோசை இருக்கிற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா செவ்வாய் தோசை இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணாக்கா ஏதாவது பெரிய விபரீதம் நடக்கும், மரணம் ஏற்படும் அப்படி இப்படின்னு பூச்சாண்டி காட்டி செவ்வாய் தோசைனாலே அவ்வளோதான் அவங்க வாழ்க்கை. அதனால செவ்வாய் தோசத்தினால நிறைய ஒரு வாழ்க்கை காலியானது நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இது வந்து ஒரு மூட நம்பிக்கை, அப்படி தானே? இப்போது செவ்வாய் தோசைன்னா என்னன்னு தெரியாமலே, இப்படிப்பட்ட ஜோசியம்னா என்னன்னு தெரியாமலே மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் அந்த ஜோசியத்தின்படி வாழ்ந்து எல்லோரும் நல்லா வாழ்ந்துட்டாங்க, ஜோசியம் பார்த்ததுனால தான் நான் நல்லா வாழ்ந்தேன் அப்படிங்கிற எந்த உதாரணமும் இங்கே கிடையாது. அதுபோல் பார்த்திங்கன்னா, நான் இப்போ இது கோயிலுக்கு போகிறவங்க கூட சாவுறாங்க. சாமியை கும்பிட போகிறவங்க விரதம் இருந்து சாமியை கும்பிட போயிட்டு வர்ற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி சாவுறாங்க. அதனால் இந்த மூட நம்பிக்கைகள் இருக்குல்ல, இதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்களே. இதில் வந்து செவ்வாய் தோஷத்தினால பாதிக்கப்படுறாங்களே, இதுக்கு என்ன அற்புதமான தீர்வு அப்படின்னா, நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா உடனே போய் ஒரு ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் காமிச்சு எனக்கு வந்து ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, செவ்வாய் தோஷத்தால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறக்காக நான் சொல்கிறேன். உங்கள் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது. செவ்வாய் தோஷம் என்கிற மூட நம்பிக்கையால் உங்கள் குழந்தை பாதிக்கப்படுது. செவ்வாய் தோஷம்னு ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு ஜோசியங்கிறது பெரும் பொய் தான், பித்தலாட்டம் தான். அப்படி இருக்கும்போது இந்த சமூகத்தில் வந்து ஒருவேளை நீங்கள் உங்கள் பிறந்த ராசி பலனை வச்சு அவங்க செவ்வாய் தோஷம்னு கணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கணிச்சிட்டு அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை பிற்காலங்களில் அந்த செவ்வாய் தோஷத்தினால பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னென்னா, இப்போ வந்து இன்றைக்கி சாயந்தரம் உங்கள் குழந்தை 5 மணிக்கு பிறந்திருக்கிறா. அது வந்து பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம். நீங்கள் உடனே அந்த பிறந்த நேரத்தையும் பிறந்த தேதியும் எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட காட்டிட்டு அப்போ அவர் சொல்கிறார், உங்கள் பொண்ணுக்கு வந்து இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் அவர் செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு சொல்லிடுவார். இதுவெல்லாம் ஒரு கணக்கு போட்டு இப்படி இல்லை, இந்த நேரம் இதுவாக இருந்தால் உடனே இது செவ்வாய் தோஷம் அப்படி சொல்லிடுவாங்க. அப்போ எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் அவன் இந்த தேதியில் இந்த நேரத்தில் பிறந்ததுனால உங்கள் பொண்ணு செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே நீங்கள் ஐயோ என் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷமா அப்படின்னு வந்து இடிஞ்சு போய் உட்காந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு ஒரு அற்புதமான தீர்வு என்னென்னா, உங்கள் தேதியை மாற்றிடுங்க, பிறந்த தேதியை மாற்றிடுங்க. அது இப்போ இன்றைக்கி பிறந்ததுனால இன்றைக்கி பிறந்து 5 மணிக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பிறந்ததுனால உங்களுக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டார் ஜோசியர். ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமோ அப்படின்னு கவலையிலே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நீ கவலைப்பட்டு நாள் முழுதும் நொந்து போயிடுவீங்க. அது தேவையே இல்லை. உடனே என்ன பண்ணுங்கள், உங்கள் பிறந்த தேதியை மாற்றிடுங்க. மறுநாள் இப்போ இன்றைக்கி பிறந்தாங்கல்ல, நாளைக்கு பிறந்ததாக காமிச்சிருங்க. நாளைக்கு பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. சொல்லிவிடுங்க இந்த மாதிரியே. அதாவது ஏதாவது நல்லவங்க இருப்பாங்க, காசை கொடுத்து என்ன பண்ணுங்க, நாளைக்கு தாங்க பிறந்தாங்க, இன்றைக்கி பிறக்கல, நாளைக்கு தான் பிறந்தாங்க. அப்போ நாளைக்கு தேதிக்கு என்ன ராசின்னு பாருங்கள். பரவாயில்ல, செவ்வாய் தோஷம் இல்லை. நாளைக்கு தேதிக்கும் பிறந்தாலும் அதுவும் செவ்வாய் தோஷம் வருதுன்னா அது அப்போ அடுத்த நாள் பிறந்ததாக காமிச்சிருங்க. இது ஒன்றும் பித்தலாட்டம் கிடையாது. இதில் ஒன்றும் பெரிய பெரிய முறைகேடுலாம் கிடையாது. இப்போ இன்றைக்கி பிறந்த குழந்தைய இன்றைக்கி பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு இந்த தேதியில் அதாவது இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு பிறந்த இந்த குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு ஜோசியத்தில் சொல்கிறாங்கன்னா அந்த தேதியவே மாற்றிடுங்க. நாளைக்கு பிறந்துட்டதா சொல்லுங்கள். நாளைக்கு பிறந்ததா நான் சாயந்தரம் 5 மணிக்கு நாளைய தேதிக்கு பிறந்ததுனால இப்போ அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. ஆனால் உண்மையில் உங்கள் குழந்தை இன்றைக்கி தான் பிறந்தது. ஆனால் செவ்வாய் தோஷம் இருக்கிறனால அந்த செவ்வாய் தோஷத்தினால ஏதாவது ஒரு துன்பம் உங்களுக்கு பின்னாடி ஏற்படக்கூடாது. ஏன்னா மூட நம்பிக்கையால் ஊறி போய் கிடக்குது. நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு ஒரு பையன் கிடைக்காம போயிடுவோம். உங்களுக்கு வேணால் அந்த மூட நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு வந்து யாராவது ஒரு பையனை பிடிச்சிருக்கும், ஆனால் அந்த பையனுக்கு ஏதாவது ஜோசியத்து மேலே நம்பிக்கை இருக்குது, அவன் வந்து இந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அதனால் வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. அதனால் ஒருவேளை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காமல் போயிடக்கூடாது. செவ்வாய் தோஷத்தால் உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது. உங்களுக்கு அந்த ஜோசியத்தின் மேலே நம்பிக்கை இல்லைனாலும், ஆனால் இந்த தேதியில் இந்த நேரத்தில் பிறந்ததுனால இந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம், அதனால் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிற்காலங்களில் அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு மூட நம்பிக்கை இல்லைனாலும் இந்த உலகம் இந்த நாடு பார்த்திங்கன்னா இந்த மக்கள் எல்லாம் மூட நம்பிக்கையில் ஊறி போய் கிடக்குறாங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிற்காலத்தில் இந்த செவ்வாய் தோஷத்தால் உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னா இந்த தேதியை மாற்றிடுங்க. இன்றைக்கி பிறந்த குழந்தைய நாளைக்கு மாற்றிடுங்க. நாளைக்கு பிறந்ததாக சொல்லி அந்த நாளைய தேதிக்கு என்ன ராசி பலன் வருதுன்னு பாருங்கள். செவ்வாய் தோஷம் வரலையா, ஓகே, அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதான் அன்றைக்கி தான் உங்கள் குழந்தை பிறந்ததாக சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு, பல கோடிக்கணக்கான பேருக்கு நம்ம என்றைக்கு பிறந்தோங்கிறதே சரியாக தெரில. எந்த தேதியில் எந்த நேரத்தில் பிறந்தாங்க அப்படிங்கிறதுலாம் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ எனக்கெலாம் நான் எந்த நேரத்தில் பிறந்தேன், இப்போ உண்மையிலே நான் பிறந்த தேதி உண்மையானதா, இல்லை நான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது ஏதோ ஒரு தேதியை சொன்னாங்களா, இப்படி தான் நிறைய பேருக்கு.
இன்னும் சொல்லப்போனால் சில பழங்குடியினர் மக்கள் இருக்காங்க, காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள். அவங்களுக்கு வந்து எத்தனை வயசுங்கிற கூட தெரியாது, தனக்கு என்ன வயசுங்கிறதே தெரியாது, நான் எப்போ பிறந்த தேதியே தெரியாது. அவங்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதனால் ஒன்றும் குடிமுடி பெற இது ஒன்றும் பெரிய குற்றம்லாம் கிடையாது, இது குற்றமே கிடையாது. இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு இந்த மூட நம்பிக்கையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னா ஒரு சில தப்புகளை நம்ம பண்ணி தான் ஆகணும். இது தப்பு கிடையாது. இந்த மூட நம்பிக்கை இது மூட நம்பிக்கையில் குழந்தைக்கு வந்து நிலாவை கட்டி சோறு விட்டுற மாதிரி தான். அதனால் இது மூட நம்பிக்கை. அது மூட நம்பிக்கை நம்ம வந்து மூட நம்பிக்கைக்காக பொய் சொல்லலாம், மூட நம்பிக்கையை வெல்வதற்காக நம்ம பொய் சொல்கிறோம், மூட நம்பிக்கையை ஏமாத்துறோம். மூட நம்பிக்கைக்கு நம்ம உண்மையாக இருக்கக்கூடாது, அதாவது மூட நம்பிக்கைக்கு நம்ம உண்மையாக இருக்கக்கூடாது. அதுதான் இதில் உள்ள விஷயம். என்னென்னா அது செவ்வாதோஷம் கரெக்டாக அந்த தேதி சொல்லிட்டாங்க, அதுதான் அவ்வளோதான், இதுதான் வந்து வேதவாக்கு அப்படின்னு அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு காலம் ஃபுல்லாக ஐயோ நம்ம பொண்ணுக்கு ஐயோ நம்ம பையனுக்கு செவ்வாதோஷம் எப்படி தான் இந்த கல்யாணம் நடத்த போகிறோமோ அப்படின்னு கவலைப்படுறதுக்கு பதிலாக அது ஒரு மூட நம்பிக்கை. அந்த மூட அதுவே ஒரு பொய். அந்த பொய்க்கு நீங்கள் இன்னொரு பொய் சொல்கிறீங்க, உண்மையை மறைக்கிறீங்க. ஒரு உண்மையை இன்றைக்கி பிறந்த ஒரு குழந்தை இந்த தேதியில் இந்த நேரத்தில் பிறந்தனால இந்த குழந்தைக்கு செவ்வாதோஷம்னு அந்த ஜோசியத்தில் வருதா, அந்த ஜோசியமும் ஒரு பொய். அப்படிங்கும்போது அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக நாம் உண்மையை மறைக்கிறோம். இன்றைக்கி பிறந்த குழந்தைய நாளைக்கு பிறந்ததாக சொல்கிறோம். நாளைக்கு பிறந்த தேதியை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஜோசியத்தை அதுக்கு ஒரு ராசி பலனை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ராசி பலனை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுதான் வந்து செவ்வாதோஷத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வழிமுறை. அதனால் இதில் நீங்கள் ஒன்றும் திருடலை, கொலை பண்ணலை, எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி பிறந்த குழந்தைய நாளைக்கு பிறந்ததாக சொல்கிறீங்க. ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலான மக்களுக்கு நம்ம என்ன தேதியில் பிறந்தோம் அப்படிங்கிறதே தெரியாது, எந்த நேரத்தில் பிறந்தோம், எங்கே நிறைய விஷயமே தெரியாது. அவங்களாம் வாழ்ந்துக்கிட்டு தான் வந்தாங்க. இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் விவரமான பெற்றோர்கள் தான் அந்த நேரத்தை துல்லியமாக குறித்து வைக்கணும் தான், தப்பு கிடையாது. ஆனால் இந்த மூட நம்பிக்கைகள் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து சீரழிச்சிடக்கூடாது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா கூட அது உங்களை சீரழிச்சிடக்கூடாது. அதனால் அந்த மூட நம்பிக்கை என்கிற பூச்சிக்கு ஒரு கெட்ட விஷயத்தை, ஒரு பொய்யை நம்ம வந்து ஒரு உண்மையை மறைச்சி அது ஒரு பொய்யிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ஒரு உண்மையை மறைக்கிறோம். பொய் சொல்கிறவங்ககிட்ட நம்ம உண்மை சொல்லக்கூடாது. மூட நம்பிக்கைங்கிறது ஒரு பொய். அப்படி பொய் சொல்கிறவங்ககிட்ட நம்ம உண்மையை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் அது. அதனால் வந்து உண்மையை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த பொய்யிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா பொய் நம்மளை வந்து பலி வாங்கிடக்கூடாது. ஆஃப்டர் ஆல் இந்த மூட நம்பிக்கைங்கிற அந்த பொய்க்கு நம்ம பலியாயிடக்கூடாது, உங்கள் பிள்ளைகள் பலியாயிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுங்க, தேதியை மாற்றிடணும். இன்றைக்கி பிறந்த குழந்தை இந்த தேதியில் இன்றைக்கி பிறந்தனால இந்த நேரத்தில் பிறந்தனால அது செவ்வாதோஷம்னு வருதா, நாளைக்கு பிறந்ததா சொல்லிவிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது.